வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தல் பணிகள் விரைவுபடுத்துமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். காஷ்மீர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை. நீர்மூழ்கி கப்பல்கள் குறித்த ரகசியங்கள் வெளியானது பற்றி விசாரணை நடத்த பிரான்ஸ் முடிவு. இத்தாலி நிலநடுக்கத்தில் பலி எண்ணிக்கை 159 உயர்வு. கவலைக்கிடமான நிலையில் பலர் உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பதவிக்காலம் முடிவடைய இருப்பதை ஒட்டி தேர்தலை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு தேர்தல் ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு குடிநீர், மின்சாரம், கழிப்பறை வசதிகள் மற்றும் சாய்தள பாதைகள் ஆகியன அமைப்பதை விரைவுபடுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. பதற்றமான பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை அளிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. இதனையடுத்து உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல்கள் விரைவில் நடைபெறும் என்று தெரிகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ந்து நிலவும் பிரச்சினைகளுக்கு அரசியல் ரீதியான தீர்வு காண்பதில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. காஷ்மீரில் கடந்த மாதம் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்க தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து மாநிலத்தின் பல பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 47வது நாளாக இன்று ஊரடங்கு உத்தரவு நீடிக்கும் நிலையில் காவல்துறையினர் 2 உள்பட 65க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு 2 நாள் பயணமாக சென்றிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலத்தின் பல பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்திய அவர் மாநில ஆளுநர் NN ஓராவையும் சந்தித்தார். இந்த நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் அரசியல் ரீதியாக மத்திய அரசு முயல வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. पैलेट गन्स का भी बहुत इस्तेमाल हुआ है, उससे लड़कियां, लड़के, बूढ़े जितनी दफा भी कश्मीर के आज के जो हालात हैं उनको लेकर जो चर्चा हुई और ऑल पार्टी मीटिंग में जो चर्चा हुई, government has to take initiative. It is useless passing on the buck to say that Kashmir, that Pakistan military is responsible, is to avoid their responsibility. They are Indians. Kashmiris are Indians, and Indians should be taken care of by the India government, not just leaving it to the play of force. இந்தியாவிற்கு பிரான்ஸ் கட்டித்தரவிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் பற்றிய ரகசிய ஆவணங்கள் வெளியானது பற்றி விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்காக DCSN என்ற பிரான்ஸ் நிறுவனம் 6 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டித்தருவது பற்றி ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அது பற்றிய மிகவும் ரகசியமான ஆவணங்கள் ஆஸ்திரேலிய இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய 22,000 பக்க ஆவணங்கள் வெளியானது மத்திய அரசை மட்டுமல்லாது பிரான்சையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அது பற்றி விசாரணை நடத்துமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் அது பற்றி ராணுவ பிரிவின் ரகசிய அமைப்பின் சார்பில் விசாரணை நடத்த முடிவெடுத்திருப்பதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது தொடர்பாக RSS அமைப்பு மீது குற்றம் சாட்டவில்லை என்று ராகுல் காந்தி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டிய மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மகாத்மா காந்தியை கொன்றது RSS அமைப்பு என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி பேசியதாக புகார் கூறப்பட்டது. அது பற்றி மும்பை பிவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் நேரில் ஆஜராகுமாறு ராகுல் காந்திக்கு உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து ராகுல் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நேற்று விசாரணைக்கு வந்தது.
அப்போது ராகுல் காந்தி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் RSS அமைப்பு மீது குற்றம் சாட்டவில்லை என்றும் அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்கு காந்தி கொலையில் தொடர்பு இருந்ததாக மட்டுமே பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து மனு மீதான விசாரணையை வரும் செப்டம்பர் மாதம் 1 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பீகார் வெள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவையான மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 23 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 22 பேர் பலியாகியுள்ள நிலையில் காணாமல் போன பலரையும் தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தில் உள்ள பல நதிகள் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் நிலையில் கங்கை, சோன், கண்டாக், காக்ரா மற்றும் கோசி நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படுகிறது. மாநிலத்தின் 12 மாவட்டங்கள் அதிக பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாக தேசிய பேரிடர் மேலாண்மை வாரிய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து தேவையான மீட்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். ऐसी शिकायत मिल रही है कि सवेरे नाश्ते का प्रबंध नहीं है, तो अभी हमने कहा है ये कोसी आपदा के समय ही हम लोगों ने निर्धारित कर दिया है कि दिन में भोजन और रात में भोजन के अलावे सुबह कुछ न कुछ नाश्ते में देना चाहिए स्थानीय स्तर पर, चाहे जो कुछ भी उपलब्ध हो, जैसे चना को फुला कर दिया जाए, चूड़ा के साथ दिया जाए, गुड़ दिया जाए, मतलब इस तरह से ताकि उनको सवेरे मिल जाए. फिर दिन में तो जब भोजन बन जाता है तो लोग भोजन करते हैं. மத்திய இத்தாலியில் நார்சியா பகுதியை மையமாக வைத்து நேரிட்ட நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 159ஆக அதிகரித்துள்ளது. மத்திய இத்தாலியில் உள்ள நார்சியா பகுதியை மையமாக வைத்து இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.4ஆக பதிவாகியிருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. நிலநடுக்கத்தால் நார்சியா, அர்குவாடா, அமைட்ரஸ், ரோம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கட்டடங்கள் குலுங்கின. நிலநடுக்கத்தால் அதிர்ச்சியடைந்த மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி சாலைகளிலும் திடல்களிலும் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் பலியானோரின் எண்ணிக்கை 159ஆக அதிகரித்துள்ளது. நிலநடுக்க இடிபாடுகளில் சிக்கி அல்லல் படுவோரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வெட்டவெளியில் குளிரில் தவித்தபடி ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குழந்தைகளோடு இருக்கின்றனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாலும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்போரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாலும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. மும்பையில் நடைபெற்ற கோகுலாஷ்டமி சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் பாடல்களை பாடியவாறு கலந்து கொண்டனர். மும்பை சௌபாதி பகுதியில் உள்ள இஸ்கான் கோவிலில் கோகுலாஷ்டமி விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த வழிபாடுகளின் போது கோவிலில் வண்ணமயமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரங்களோடு வண்ண வண்ண ஆடை அணிகளும் அணிவிக்கப்பட்டிருந்தன. வழிபாடுகளில் கலந்து கொண்டவர்கள் பாடல்களை பாடியவாறு கிருஷ்ணரை வணங்கி மகிழ்ந்தனர். காவிரியில் உரிய தண்ணீர் தர கோரிக்கை. கர்நாடக முதல்வரை சந்திக்க தமிழக விவசாயிகள் முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூரில் டெங்கு பாதிப்பால் 4 குழந்தைகள் பலியான சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். காவேரி ராஜபுரம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் 4 குழந்தைகள் பலியான நிலையில் காய்ச்சல் அறிகுறியோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை அவர் நேரில் சந்தித்து உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திருவள்ளூரில் டெங்கு பரவி வருவது பற்றி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். டெங்கு காய்ச்சலுக்கு ஆளாகி 4 குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள்.
திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் பரவக்கூடிய அச்சம் வந்திருக்கிறது. எனவே நான் இந்த அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது, போர்க்கால நடவடிக்கையை உடனடியாக எடுத்து மக்களை காப்பாற்றுகிற அந்த பணியில் இந்த அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும். தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தர வேண்டிய உரிய தண்ணீரை தரக்கோரி கர்நாடக முதல்வரை இன்று சந்திக்க இருப்பதாக விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற அனைத்து விவசாய கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் KP ராமலிங்கம் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழக அரசு சரியான முறையிலேயே காவிரி பிரச்சினையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், இருந்தபோதும் இன்று கர்நாடக முதல்வர் தண்ணீர் திறந்துவிட முடியாது என திட்டவட்டமாக அறிவித்த பின்னும் மத்திய அரசு தலையிடாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றார். சுமூகமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த முடிவின் அடிப்படையிலே கர்நாடக மாநில முதலமைச்சரையும் சந்தித்து வேண்டுகோள் வைப்பது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்பை பற்றி அவருக்கு சொல்லுவது. டெல்டா பகுதி விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வரும் 30ஆம் தேதி நடைபெறும் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், கர்நாடக அரசால் தொடர்ந்து ஏமாற்றப்படும் டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். கேட்பவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கின்ற எங்களுடைய உத்தம தலைவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த இந்திய ஜனநாயக கட்சியுடைய கொடியை கீரனூரிலே நகரத்தின் சார்பில் கொடியேற்றப்பட்டது. விழுப்புரத்தில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் திட்டத்தில் முறைகேடுகள் நடப்பதாக மனு அளிக்க வந்தவர்களை தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே உள்ள அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நேற்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். பின்னர் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் அரியூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் மனு அளித்தும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். உத்தரப்பேரூர் அருகே நள்ளிரவில் இடி மின்னல் தாக்கி 43 ஆடுகள் பலியாகிய சம்பவம் அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ள கம்மாளம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி லட்சுமணன். இவர் 104 செம்மறி ஆடுகளை வளர்த்து வந்தார். நேற்று ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுவிட்டு வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் அடைத்து வைத்துள்ளார். அப்பகுதியில் நேற்று முன்தினம் திடீரென இடி மின்னல் ஏற்பட்டதில் 43 ஆடுகள் பலியாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் அலுவலர்களும் அது பற்றி விசாரணை நடத்தினர். ராமநாதபுரம் அருகே பெரியப்பட்டணம் கிராமத்தில் உள்ள தென்னை பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1000க்கும் அதிகமான தென்னை பனை மற்றும் சவுக்கு மரங்கள் எரிந்து நாசமாகின. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெரியப்பட்டணம் ஊராட்சியில் ஆற்றுக்கரை பகுதியில் தென்னை, பனை மற்றும் சவுக்கு மரங்கள் வளர்க்கப்பட்டன. அவற்றில் ஜமீலா பானு, ஷேக் அலாவுதீன் உள்ளிட்டோருக்கு சொந்தமான தென்னை, பனை மற்றும் சவுக்கு தோப்பு பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. காற்று அதிக அளவில் வீசியதால் தீ மளமளவென பரவி 1000க்கும் அதிகமான மரங்கள் தீயில் எரிந்து கருகின. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தெப்ப திருவிழா நடத்துவதற்காக தெப்பக்குளத்தின் வரத்து கால்வாய்களை மக்களே சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவிலில் சொர்ணகாளீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு கடந்த 4 ஆண்டுகளாக தெப்ப திருவிழா நடைபெறவில்லை. வரும் வைகாசி மாதத்தில் தேர் திருவிழா நடத்துவதற்காகவும் கோவிலில் உள்ள தெப்பக்குளத்திற்கு நீர்வரத்தை அதிகரிக்கவும் கால்வாய்களை அப்பகுதி மக்களே சீரமைத்து வருகின்றனர். இந்த தெப்பக்குளத்துக்கு வரக்கூடிய நீர்வரத்து குளைக்கால்கள் ஏராளமாக அடைபட்டும் அது திசை திருப்பப்பட்டும் கிடந்தது. அதை பொதுமக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தெப்பக்குளத்துக்கு தண்ணி வர்றதுக்காக நன்கொடை மூலமாகவும் தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வின் மூலமாகவும் மக்களே இந்த காரியங்களில் இறங்கியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பக்குளத்தை போல எங்க ஊர்ல ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. அது அந்த தூர் வாடுறது, அந்த அடைச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நாங்க சுத்தப்படுத்தி தூர் வாரி எல்லாருமே நம்ம அந்த தெப்பக்குளத்தை தண்ணி வைக்கணும் அப்படின்றது மாதிரி நாங்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
கிருஷ்ணகிரியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி சிறுவர் இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அங்குள்ள இந்திரா காந்தி சிறுவர்கள் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட தலைவர் அருண் கௌதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளையொட்டி தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கட்சியினர் சிறப்பு வழிபாடுகளை செய்தனர். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளை மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி கட்சியினர் கொண்டாடினர். தூத்துக்குடியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளை ஒட்டி ஆதரவற்றோர் காப்பகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிறந்த நாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக காலங்கரை கிராமத்தில் உள்ள இலவச கல்வி மையத்தில் நடைபெற்ற விழாவில் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனாக்கள் வழங்கப்பட்டன. பெரம்பலூரில் வேளாண்மை துறை சார்பில் நடைபெற்ற இயற்கை வேளாண்மை களப்பயிற்சியில் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் பட்டதாரிகளுக்கான இயற்கை வேளாண்மை பயிற்சி வகுப்பு அம்மாவட்டத்தில் உள்ள வடக்கு மாதவி கிராமத்தில் நடைபெற்றது. இந்த வேளாண் பயிற்சி முகாமில் பத்தி அமைத்து உழவு செய்தல், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாதவாறு இயற்கை உரங்களை பயன்படுத்துவது, மண் வளத்தை பெருக்குவது உள்ளிட்டவை எடுத்துக் கூறப்பட்டது. பட்டதாரிகள் விவசாயத்தில் நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. அதில் ரசாயனம் இல்லாத விவசாயத்தை கொண்டு போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. ரசாயனம் இல்லாத விவசாயம் பார்த்தீங்கன்னா மண் வளம் கெடாமல் இருக்குது, சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாமல் இருக்குது, நீர்வளம் கெடாமல் இருக்குது, விஷம் இல்லாத உணவு கிடைக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இடியுடன் மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 1 மாதமாக வெயில் அதிகமாக இருந்தது. மேலும் கடந்த 5 நாட்களாக வெயிலின் தாக்கம் மிக அதிகமாகவே இருந்தது. இதனால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கடும் அவதிப்பட்டனர். இந்நிலையில் விருதுநகரில் நேற்று மாலை வெப்பச்சலனம் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. பின்னர் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய நல்ல மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் மலைப்பாதைகளில் பூத்து குலுங்கும் மஞ்சள் நிற அகேசியா பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்கின்றனர். நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் பூத்துள்ள சீகை மர பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு அரிய வகை தாவரங்கள், மரங்கள், ஆர்க்கிட்டுகள் மற்றும் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் காணப்படும் மலர்ச்செடிகள் உள்ளன. சில சமயங்களில் வனங்களில் ஒரே சமயத்தில் சில மரங்கள் பூத்து குலுங்கும். இது உள்ளூர் மக்களை மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. குறிப்பாக ரோடரன், ஜெகரண்டா போன்ற மலர்கள் பூக்கும் சமயங்களில் இலைகளை விட மலர்களே மரத்தில் அதிகம் காணப்படும். இது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இதன் அருகே நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். பெரும்பாலான பகுதிகளில் அடர் மஞ்சள் நிறத்தில் மரம் முழுக்க பூத்துள்ளது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா பக்கம் மஞ்சள் கலர் பூ பூத்திருந்தது. அது என்ன பூன்னு கேட்டேன். அது பேர் அகேஷியா பூன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பூ எல்லா இடத்துலையும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதத்தில் இந்த பூ தான் வருமாமா. நாமக்கல்லில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு ராதைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளானோர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் கோகுலாஷ்டமி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணர் மற்றும் ராதைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு பூக்களால் மாலை அணிவிக்கப்பட்டு கொலு வைக்கப்பட்டது. மேலும் பல்வேறு வண்ணங்கள் பயன்படுத்தி உருவம் வரையப்பட்டிருந்தது. தொடர்ந்து கிருஷ்ணருக்கு பிடித்தமான வெண்ணெய், சீடை, முறுக்கு உள்ளிட்ட பண்டங்கள் படையில் இடப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பூஜைகளில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடினர். குழந்தைகள் பலர் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடங்கள் அணிந்து காட்சியளித்தது காண்போரை கவர்ந்தது. கிருஷ்ணரோட ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணருக்கு அப்படிங்கும்போது அஷ்டமிங்கும் போது அது உண்மை அவங்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கிற நாள். ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி ரெண்டுமே அந்த கடவுள்களுக்காக மட்டுமே நம்ம ஒதுக்குறோம். அதுக்காக தான் அது ஸ்பெஷலாக சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்க பல்கலை மீது தாக்குதல், ஆப்கனில் தீவிரவாதிகள் அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 பேர் பலியாகினர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகர் காபூலில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாதிகள் குண்டுகளை வெடித்து பயங்கர தாக்குதலை நடத்தினர். இந்த சம்பவத்தில் 2 பலியாகினர், 5 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பல மணி நேரத்திற்கு அப்பகுதியில் துப்பாக்கி சப்தம் கேட்டதாக மக்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலின் போது பல்கலை மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பலர் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டதாகவும் அவர்களை விடுவிக்கும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காவல்துறையினருக்கான சிறப்பு விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான காவலர்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டத்தில் காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டுத் திடலில் நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆண், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். குத்துச்சண்டை, பளுதூக்கும் போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் காவலர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். இதனையடுத்து இறுதிப் போட்டிகள் இன்று நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக உள்ளாட்சி தேர்தல் பணிகள் விரைவுபடுத்துமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். காஷ்மீர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை. நீர்மூழ்கி கப்பல்கள் குறித்த ரகசியங்கள் வெளியானது பற்றி விசாரணை நடத்த பிரான்ஸ் முடிவு. இத்தாலி நிலநடுக்கத்தில் பலி எண்ணிக்கை 159ஆக உயர்வு. கவலைக்கிடமான நிலையில் பலர் உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.